ஈயூர் தேருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் நேரமாக கிளம்பிட்டேங்க. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ வெயில் இருந்ததுங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா தேருக்கு போகிறதுக்கும் அதுக்கு எவ்வளோ தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி கடை வந்து 2-3 கடை இருந்ததுங்க. தேர் கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் மழை பெஞ்சிருக்க மாட்டாங்க. முந்தின நாள் அவ்வளோ சேறு சகதியாக இருந்தது. இருந்தாலும் மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டே தான் இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமங்க ஜேசிபி, டிராக்டர் அந்த மாதிரியும் இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்டே போகும்போதேங்க விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குதிரை சந்தைக்குள்ளேயே போனோங்க. குதிரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே இருக்கணுங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் முந்தின நாள் மழைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு குதிரையும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஐஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வாங்கினா ஐஸே உருகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வெயில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஆட்டு சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தங்க. ஒரு ஆடுங்க காது நீளமாக இருந்தது. இந்த ஆடு நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறேங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கே. ஒரு இடத்துலங்க பேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பேர்ட்ஸ்னால் நம்ம பேசுனா திருப்பி அது ரிப்ளை பண்ணுதுங்க. அந்த அளவுக்கு அழகாக பேசிச்சு. தேருக்குள்ளே போகும்போதே இந்த கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் தேரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டு மறுபடியும் இந்த கேமையும் விளையாண்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டேங்க. நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க.